தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்களா, பத்தமேனி என்ற ஒரு இடத்தால இப்போ நாங்கள் போய் கொண்டிருந்தோம். நாங்கள் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகமாக தக்காளி பழம் நட்டுருந்துச்சுன்னா, அப்போ நாங்கள் இதை வந்து பார்க்க மிகவும் அழகாக இருந்துச்சு. சரி, அதை உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலாம்னு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். வாங்க போய் தக்காளி பழம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உறவுகளே, இதுதான் வந்து பார்த்தீங்களா நாங்கள் வந்த தக்காளி தோட்டம். இதில் பார்த்தீங்களா கொஞ்சம் கேளாக இருக்குது, உள்ளுக்க நல்ல பழங்கள் எல்லாமே இருக்குது. நான் உள்ளுக்க இப்போ உங்களுக்கு போய் காட்டுறேன். இப்போ தோட்டத்துக்கு அங்காலையும் பார்த்தீங்களா அதுலேயும் பார்த்தீங்களா அந்த இடத்துலையும் தக்காளி தோட்டம் தான். சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தக்காளி பழம் நட்டுருக்கிறோம். மற்றது புகையிலையும் இந்த சீசனில் புகையிலை என்றபடியாக புகையிலை நட்டுருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த தக்காளி தோட்டத்தை தான் பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பழங்கள்லாம் பழுத்து இப்படி இந்த பறவைகளெல்லாம் கொந்தப்பட்டிருக்குது. அதெல்லாம் பழுதாக போய் கிடக்கு. தக்காளி காய்கள் தான் இப்போ அதிகமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு தக்காளி தோட்டம் இருக்குது. அங்கே கொஞ்சம் நல்ல பழமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். அதே அந்த தோட்டத்தை மாதிரி பார்த்து சொன்னாங்க. இதான் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற தோட்டங்களுக்கெல்லாம் தண்ணீர் இறைக்கிற இடம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன இடத்துல மிளகாய் கண்டு வச்சிருக்கணும். இந்த மிளகாய்க்காயில் நல்லா காய்ச்சி இப்போ பழமாக வந்துட்டு சிவப்பு பழமாக இருக்குது. இது இனி ஆஞ்சி காய வச்சா இந்த செத்தல் மிளகான்னு சொல்லிடணும். அது மிளகாய் தோட்டத்துக்கு பக்கத்தில் அந்த தக்காளி தோட்டம் இருக்குது. அந்த மற்ற தக்காளி தோட்டமும் அதை போய் பார்ப்போங்கிட்ட நாங்கள் இப்போ.
இந்த தக்காளி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தடியில் எல்லாம் வெள்ளை கலரில் பொலித்தீன்களை திணிக்கிறோம். ஏன்னா இந்த வெள்ளை கலர் பொலித்தீனில் காற்றுல இந்த பொலித்தீனெல்லாம் அசைக்க இந்த பறவைகள் இந்த தொல்லை இருக்காது. பறவைகள்லாம் தக்காளி பழத்தை கொத்த வேண்டிய தொல்லை இருக்காது. அதுக்காக தான் இப்படி விடுறேன். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வெடியெல்லாம் கொடுத்துக்கணும். இதில் பாருங்க நல்ல தக்காளி பழங்கள் இதெல்லாம் பழுத்திருக்கு பாருங்க. அது நான் எதிர்பார்த்து வந்த மாதிரியே இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் எல்லாம் நல்லா பழுத்திருக்குது. நான் முதல் காட்டுற தோட்டத்தில் அவ்வளோண்டு பழங்கள் பழுத்திருக்கே இல்லை. ஆனால் இதில் நிறைய இடத்துல பழுத்திருக்கு தக்காளி பழங்கள். இந்த தோட்டத்துக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதில் மிளகாக்கண்டல் வச்சுக்கணும். நான் கூட பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி பழம் அதிகமாக நடுற தோட்டங்களுக்கு அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிளகாக்கண்டம் அதிகமாக வச்சுருப்பேன். என்னென்னு எனக்கு தெரியல. இல்லை பாருங்க நிறைய இடத்துல தக்காளி பழங்கள் பழுத்திருக்கு. இந்தியாவில் இருக்கிற கண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா கேஞ்சிட்டுது. இதில் இந்த பழுத்த பழங்கள்லாம் ஆஞ்சி விற்றுருப்பினு நினைக்கிறேன். விற்றுட்டு அப்படியே விட்டுருக்கிறேன். இன்னைக்கு கேஞ்சி சாப்பிட்றது இதை வெட்டி அப்படியே அகற்றிடணும் ஃபுல்லாக.